ஸோ ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் ஃபைவரை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது உண்மையாக வந்து செம்மையாக போயிட்டுருக்கேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ப்ரோ, எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு அப்சல்யூட் பிகினராக எப்படி ஃபைவரில் வந்து ஒரு கிக் கிரியேட் பண்ணுறது அண்ட் அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்னென்ன மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ லைக் பண்ணி கீழே மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம ஃபைவருக்கு போயிட்டு எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிக் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம கூகுளில் வந்துட்டு fiverr.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா ஃபைவரோட அஃபிஷியல் சைட்டுக்கு வந்து நம்மளை டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம உள்ளே வர்றப்பே நம்ம வந்து பையர் மோடில் தான் வந்து உள்ளே வருவோம். ஸோ பையர் மோட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இவங்களோட ஒர்க் ஏதாவது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து இவங்களை ஹையர் பண்ணி நம்ம வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம இவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக செல்லர் மோடுக்கு தான் வந்து நம்ம போகணும். ஸோ நம்மளோட ஒர்க்கை செல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து செல்லர் மோடுக்கு தான் போகணும். அது வந்து எப்படி போகிறது ப்ரோ அப்படின்னா, இப்போ இந்த டாப் ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு செல்லிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட செல்லர் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்க டூல்ஸ் எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பிகினராக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட எந்த ஆக்டிவ் கிக்கும் இருக்காது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எந்த கிக்குமே வந்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ எப்படி ஃபஸ்ட்டு கிக்கை வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா, இப்போ மை பிஸ்னஸ் அப்படிங்கிற இதுக்கு போயிட்டு கிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கிக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஸோ கிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கு என்னென்னு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை போய் பார்த்து நம்ம வந்து வாங்குவோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஃபைவரில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கை செல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுக்கறதுக்கு பேர் தான் கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து யாராவது நம்மளோட ஒர்க்கை வந்து வாங்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை வச்சு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி கிக் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் அ நியூ கிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 6 ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களோட ஃபஸ்ட்டு கிக்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் வியூ அப்படிங்கிற ஸ்டெப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிக் டைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபைவரில் பொறுத்த வரைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட டைட்டிலை வந்து ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட கிளைண்ட் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ வில் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து காமனாக எல்லா ஃபைவர் கிக்ஸுக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து ப்ரீ பில்ட்டாக இருக்கும், நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்க முடியாது. இதை தாண்டி இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் தான் வந்து நம்ம கொடுக்க போகிற டைட்டிலில் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முன்னாடி வீடியோவில் ஃபைவர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பென்சில் ஆர்ட் கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த கிக்கே வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ வில் டர்ன் யுவர் ஃபோட்டோஸ் இன்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 80 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து மோரார்லெஸ் வந்து ஒரு 40 to 60க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபைவரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற டைட்டிலை பொறுத்து அவங்களே வந்து நம்மளுக்கு கேட்டகரிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பில்டாக வந்து அவங்க கேட்டகரிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு செலக்ட் அ கேட்டகரி, இப்போ நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட் அ கேட்டகரிக்கு போயிட்டு இப்போ நீங்கள் ஏதாவது என்ன நிச்சில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிப்போங்க. இப்போ வந்து நம்ம கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு இல்லுஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி மேனுவலாக பண்ண வேணாம் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற கேட்டகரிஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மெட்டா டேக் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக வந்து உங்கள் கிக்கை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைல் ஆஃப் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம இமேஜ் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபில்டர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துப்போம். ஃபைல் ஃபார்மேட் வந்துட்டு நம்ம என்னென்ன ஃபைல் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா ஜேபெக் யூஸ் பண்ணுவோம், பிஎன்ஜி அண்ட் ஃபோட்டோஷாப் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இதுவும் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம டைப் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கீவேர்டு வந்து டைப் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃபைவரில் இந்த நம்மளோட கிக்கை பார்க்கணும் அப்படின்னா இப்போ பென்சில் ஆர்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளோட கிக் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் கொடுக்கறது மூலிமா தான் நம்மளோட கிக்கை வந்து அவங்களுக்கு காட்ட முடியும்.
ஃபைவரில் வந்து பார்த்திங்கன்னா 5 கீவேர்டு வரைக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். கிளைண்ட் வந்து என்னென்ன மாதிரியான கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோக்காக வந்து பென்சில் ஆர்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். பென்சில் ஸ்கெட்ச், இல்லுஸ்ட்ரேஷன், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் அண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 5 கீவேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ இதை வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோ ரிஸ்டரேஷன், ப்ராடக்ட் இமேஜ் எடிட்டிங், செலக்ட் ஃபோட்டோ மேனிப்புலேஷன், போர்ட்ரேட்ஸ் ரீடெஸ்டிங் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ ரெஸ்டரேஷனே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிக்குக்கு வந்து ப்ரைஸிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் அந்த மாதிரி. ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவரில் வந்து உங்களோட கிக்கில் வந்து இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் வந்து ஃபைவரில் வந்து ஒரு கிக்கை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட பேக்கேஜை வந்து நீங்கள் நேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த வீடியோக்காக பேசிக் அப்படின்னே சொல்லி வச்சுக்கிறேன். பேசிக் பேக்கேஜ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பேக்கேஜஸோட நேம் வந்து கொடுத்துட்டோம். அண்ட் செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜஸில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன ஆஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேக்கேஜுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம பென்சில் ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் பேக்கேஜுக்கு வந்துட்டு ஒரு 5 to 10 ஃபோட்டோஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரீமியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 to 12 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட பேக்கேஜை வந்து டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பேக்கேஜுக்கு என்னென்ன டெலிவரி டைம் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ பேசிக் பேக்கேஜுக்கும் ஸ்டாண்டர்ட் இந்த 3 பேக்கேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். லைக் இப்போ டெலிவரி டைம் வந்து பேசிக் பேக்கேஜுக்கு 1 day வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து பேசிக் பேக்கேஜுக்கு 3 days வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பேக்கேஜுக்கு அதை விட கம்மியாக 2 days வைக்கணும். ப்ரீமியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 day அந்த மாதிரி ஆஃபர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிளைண்ட் வந்து இந்த மாதிரி பேக்கேஜஸை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பேசிக் பேக்கேஜுக்கு வந்து நம்ம 3 days வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் பேக்கேஜுக்கு நம்ம 2 days வச்சுப்போம். ஸோ ப்ரீமியம் பேக்கேஜுக்கு 1 day வச்சுக்கலாம். ஸோ ரிவிஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது வந்து நம்ம எடிட் பண்ணி தரப்போ ஏதாவது வந்து ஒரு எரர் இருக்கோ இல்லை அவங்க வந்து ஏதாவது கரெக்ஷன் சொல்கிறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து ரிவிஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ திருப்பி வந்து நம்மளுக்கு அனுப்பிவிடுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு நம்ம திருப்பி பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பேசிக் பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வாட்டி வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணி அனுப்பலாம். ஏதாவது வந்து கரெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா நம்ம 2 times வந்து பண்ணி அனுப்பலாம். அதுவே ஸ்டாண்டர்ட் பேக்கேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 times பண்ணிக்கலாம். ப்ரீமியம் பேக்கேஜஸில் வந்து நம்ம அன்லிமிட்டடாக பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வாங்குவோம். ஸோ தட் நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். அண்ட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 1. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா up to 5. இதில் வந்துட்டு 10 வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பேசிக் பேக்கேஜில் நீங்கள் எந்த ஃபைலில் எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை அவங்களுக்கு சென்ட் பண்ணுவீங்களா? லைக் இப்போ ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த PSD ஃபைலை வந்து அவங்களுக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ பேசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு அந்த ஃபைல்லாம் அனுப்பணும்னு சொல்லி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதே வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜஸில் அவங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட சோர்ஸ் ஃபைல் வந்து அனுப்பணும். அதே தான் ப்ரீமியமுக்கும். ஸோ ஹை ரெசல்யூஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 3மே வந்து ஹை ரெசல்யூஷனாக தான் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் யூஸ்க்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3மே வந்து நீங்கள் கமர்ஷியல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேக்கேஜஸ்க்குமே நீங்கள் வந்து ப்ரைஸிங் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபைவரில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து $5 தான், அதுக்கு கம்மியாக நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த கிக்குக்கு இந்த பேக்கேஜுக்கு நம்ம $5 கொடுப்போம். ஸோ ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $10 கொடுக்கலாம். அண்ட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியமுக்கு $15 கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க, இது வந்து ஒன்றுமே ஒர்க் பண்ணாமல் இவ்வளோ டாலர்ஸ் வந்து நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்டாண்டர்டும் ப்ரீமியமும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஆஃபர் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து இந்த $5 தான் மேக்ஸிமம் ஓடும். நான் வந்து இந்த பென்சில் ஸ்கெட்சு வீடியோக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் ஸ்கில்லை வந்து நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங் வந்து வைக்கலாம். ஸோ தட் அது மூலிமா வந்து நிறையா அமௌண்ட்டு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லைக் நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடிஷ்னல் ரிவிஷன்ஸு, அடிஷ்னல் இமேஜஸ்ஸு அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ இதை வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து போயிருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிக்கை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. லைக் அந்த கிக்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன விஷயம்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிகினராக இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ட் பண்ண தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அதில் ப்ரோவாக இருந்தீங்க, உங்களுக்கு ஃபோட்டோஷாப்லாம் தெரியுது அப்படின்னா நீங்கள் சொந்தமாக உங்களோட என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் வந்து ரொம்பவே அப்சல்யூட் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபைவரில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களோட நிச்சுக்கு ஆல்ரெடியே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போ டிஜிட்டல் ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நிறையா கிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த என்னோட கிக் தான். ஸோ இந்த கிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கிராமர்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது கிராமர் மிஸ்டேக்ஸோ இல்லை வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலோ அதுவே வந்து உங்களுக்கு சொல்லிடும். இது வந்து அட்வைசபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிகினராக இருக்கீங்க, எதுவுமே தெரியல ப்ரோ ஃபைவரை பற்றி, ஒரு கிக் க்ரியேட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு பிகினருக்காக நான் வந்து இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவரில் இப்போ நம்மளோட கிக்கை வந்து யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காமனாக இந்த 3 கொஸ்டின் வந்து ஃபைவருக்கு வந்து கேட்பாங்க. லைக் இந்த 3 கொஸ்டினும் வந்து மல்டி சாய்ஸ் கொஸ்டின். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்மளோட கிக்கை பை பண்ணுறவங்களுக்கு இந்த 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆஸ் அ செல்லராக வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னு இருந்ததுன்னா நீ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன டைமென்ஷனில் யூஸ் பண்ணணும் அல்லது வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து இந்த கிக்கை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது காமனான கொஷின்ஸோ இல்லை வந்துட்டு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான கொஷின்ஸோ வந்தால் நீங்கள் வந்து அதில் கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நியூ கொஸ்டின் அப்படிங்கிற டேக் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா என்ன கொஷின் கேட்க போகிறேன்னா ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெக்ஸ்ட்டாக வேணுமா இல்லை மல்டிபிள் சாய்ஸாக வேணுமா இல்லை அட்டாச்மெண்ட்டாக வேணுமா அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபைவர் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சேட்டுன்னு வர்றப்போ பையர் வந்து உங்கள் கூட சேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ மாற்றுறது அந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிக்குக்கு வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இமேஜாக அப்லோட் பண்ணணும். ஸோ தட் அப்போ தான் வந்து நம்மளோட கிளைண்ட் வந்து பார்த்துட்டு சரி இதுதான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ ஃபைவரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜாக அப்லோட் பண்ணுறீங்கன்னா அப் டு 3 இமேஜ் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். வீடியோனா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது ப்ரோ, இந்த மாதிரி இமேஜஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கேன்வா, ஃபோட்டோஷாப் அந்த மாதிரியான டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல என்னோடய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 ஃபோட்டோஸில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் ப்ரைமரியாக சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ப்ரைமரியாக சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிக்கை பப்ளிஷ் பண்ணுறது தான் வந்து வேலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் கிக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா
நம்மளோட கிக் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து சேவ் அண்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கிக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ப்ரைஸ் வச்சோமோ அது எல்லாமே வந்து டாலர்லேருந்து இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் ஆகி இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் நம்ம கொடுத்த எல்லா ஆப்ஷனுமே வந்து அவைலபிளாக இருக்கும், டிஸ்கிரிப்ஷனு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஃபைவரில் ஒரு கிக் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபைவரில் எப்படி கிக் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை சொன்னது வந்து புரியல அப்படின்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபைவர் சீரிஸை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அது ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை அடுத்த வாட்டி வந்து சந்திக்கிறேன். Until then, Alan Anderson signing off from YouTube. Peace.